ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகம், கழுத்து, கை கால்கள்லாம் ரொம்ப கருத்து போயிருக்கு. அந்த கருமையெல்லாம் நீக்கணும் அப்படின்னாலும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கு நேச்சுரலான க்ளோ கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரப்பரை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்கின்னில் உள்ள கருமைகளை போக்குறதுக்கும் நம்மளோட ஸ்கின் நேச்சுரலாகவே நல்லா க்ளோவிங்காக இருக்கிறதுக்கும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ஸ்க்ரப்பருக்கு நான் இன்றைக்கி துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவிங்கை கொடுக்கும். இது ஒரு நேச்சுரலான மாய்ஸ்சரைசர். கேரளா பெண்களோட ஸ்கின் கேர்லையும் சரி, ஹேர் கேர்லையும் சரி, தேங்காய் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த ஸ்க்ரப்பர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட சந்தன பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்க்ரப்பர் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட ஸ்கின்ல எங்கெல்லாம் கருமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பரால் உங்களோட ஸ்கின்ல மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஸ்க்ரப்பரால் உங்களோட ஸ்கின்ல ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இந்த பேக் உங்களோட ஸ்கின்ல அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஸ்கின்னை வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் எடுத்து உங்களோட ஸ்கின்ல லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஐஸ் க்யூப் வச்சோ ஐஸ் வாட்டர் வச்சோ நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் இன்னுமே க்ளோவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்கின்னில் இருக்க கருமையெல்லாம் போகணும், உங்களோட ஸ்கின் நேச்சுரலாகவே நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவல் வச்சு நம்ம இன்றைக்கி பண்ண இந்த ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.